தவமே ஜெயம். ஸ்ரீ வாராகி குருவிடம் அவர்களுக்கு வணக்கம். கோழி முட்டையும் ஒரு அணுதான். கோழி முட்டை ஒரு அணுதான். ஒரு கோழி முட்டையை போல நீங்கள் இருந்தால் பிரம்மத்தை அடையலாம். முட்டைக்குள் உயிரணு உள்ளது, ஆனால் அது அசையாது. முட்டை குஞ்சாக வந்தால் அது கத்தும், ஆனால் முட்டைக்குள் அது கத்தாது. குஞ்சாக வெளியே வந்தால் அது உணவை தேடும், ஆனால் முட்டைக்குள் அது உணவை தேடாது. முட்டை குஞ்சு வெளியே வந்தால் அது உலகத்தை பார்க்கும், ஆனால் முட்டைக்குள் அது எதையும் பார்க்காது. ஒரு முட்டையைப் போல நீ வாழ்ந்தால் இறைவனை கோழியாக வந்து உன்னை அடைகாப்பான், உன்னை காத்தருள்வான். முட்டையை எப்படி கோழி அடைகாத்து தன்னை போல் ஒரு கோழியை உருவாக்குகிறதோ அதுபோல பிரம்மமும் உன்னை அடைகாத்து யோக சூட்டில் உன்னையும் பிரம்மமாக்கிவிடும். குஞ்சாக வெளியே வந்தால் அதற்கு மல ஜலம் வரும், ஆனால் முட்டைக்குள் அதற்கு மலமும் ஜலமும் வராது. பக்குவமாக கோழி அடைகாக்காவிட்டால் பிறகு அந்த முட்டை உயிரில்லா விதையாகிவிடும். இதுபோலதான் மனிதனும் நீங்கள் உயிரை தேடாவிட்டால் உயிரற்ற விதையாக போவீர்கள். குரான் நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கூறுகிறது. பைபிள் இயேசுநாதர் எப்படி வாழ்ந்தார்கள் என்று கூறுகிறது. மகாபாரதம் கிருஷ்ணன் எப்படி வாழ்ந்தார் என்று கூறுகிறது. ராமாயணம் ராமர் எப்படி வாழ்ந்தார் என்று கூறுகிறது. சத்தியமாக எப்படி வாழ்வது என்று ஹரிச்சந்திரன் வாழ்க்கை கூறுகிறது. யாரும் நீங்கள் எப்படி வாழ வேண்டும், நீங்கள் எப்படி ஞானம் அடைய வேண்டும், உங்கள் வாழ்க்கையை எப்படி நடத்த வேண்டும் என்று கூறவில்லை. ராமாயணத்தை படித்துவிட்டு ராமரை போல நீ வாழ முடியாது. குரானை படித்துவிட்டு நபிகள் நாயகம் போல் நீ வாழ முடியாது. ஹரிச்சந்திரன் கதையை படித்துவிட்டு நீ ஹரிச்சந்திரன் போல வாழ முடியாது. பைபிளை படித்துவிட்டு நீ இயேசுவை போல வாழ முடியாது. கீதையை படித்துவிட்டு நீ கிருஷ்ணரை போல வாழ முடியாது. ராமரை போல அடுத்த ராமர் யாரும் வரவில்லை, வர முடியாது. இயேசுவை போல அடுத்த இயேசு யாரும் வரவில்லை, வர முடியாது. கிருஷ்ணனை போல அடுத்த கிருஷ்ணன் யாரும் வரவில்லை, வர முடியாது. அடுத்த எம்ஜிஆர் வர முடியாது, அடுத்த சிவாஜி வர முடியாது. அருணகிரி போல யாரும் வர முடியாது. பலருடைய வாழ்க்கை சரித்திரம் நமக்கு பாடம், வழிகாட்டி. நமக்கு என்று ஒரு பாடம் உள்ளது, உன் வாழ்க்கை. அதை நீதான் படிக்க வேண்டும் அனுபவத்தினால். பூ மலரும் போது இருக்கும் வாசம் அது காய்ந்த பின் அந்த வாசம் போய்விடுகிறது. போய்விடுவது போல உடலில் உயிர் மலரும் போது உள்ள வாசம் உயிர் பிரிந்த பின் பூ காய்ந்தது போல உடலும் காய்ந்து வாசம் வீசாது, பயனற்றதாக ஆகிவிடும். ஆற்றுக்குள் இருந்து கொண்டு குளிக்க வேண்டும் என்று நினைத்தால் எப்படி இருக்கும்? அதுபோலதான் உங்கள் செயலும் உள்ளது. பிரம்மத்தில் இருந்து கொண்டு கடவுளை பார்க்க வேண்டும் என்று நினைப்பதும் உடலையும் உலகப் பொருள்களையும் கடவுளாக எண்ணாதே. கடவுள் பிரம்மமாக உள்ளார், ஏகன் அநேகன் யாதுமாகி நின்றாய் என்ற சொற்களின் பொருளை புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மம் எந்த பொருளிலும் ஒட்டாது. மின்சாரம் எந்த பொருளிலும் ஒட்டாமல் அனைத்தையும் ஆட்டுவிக்குவது போல் பிரம்மம் எந்த பொருளிலும் ஒட்டாமல் அனைத்தையும் ஆட்டுவிக்கிறது. ஆடும் பொருளின் வினை பிரம்மத்தை ஒட்டாது. மின்சாரத்தால் ஓடும் பல வித பொருள்கள் பயன் வினை மின்சாரத்தை சாராது. மின்சாரம் எதிலும் ஒட்டவில்லை. பொருள்கள்தான் மின்சாரத்தை ஈர்த்து கொண்டு செயல்படுவது போல உலகப் பொருள்கள் பிரம்மத்தை ஈர்த்து கொண்டு செயல்படுகிறது. பொருள்களின் பயன் மின்சாரத்தை சேராதது போல் உலகப் பொருட்களின் வினை பயன் பிரம்மத்தை சாராது. உடல் பொருள்கள் மீது பற்றை விட்டு பிரம்மத்தை பற்றுங்கள், உயிர் கிடைக்கும். அன்னப்பறவையாகவும் வராக அம்சமாக வடிவெடுத்து பிரம்மாவும் விஷ்ணுவும் அந்த ஜோதி பிரம்மத்தை அடிமுடி காண முயன்றார்கள். பிரம்மன் உலகப் பொருள்கள் அனைத்தும் படைப்பவர். விஷ்ணு எனும் பொருளில் அழகை பற்றை வாழ வைத்து வரவழைத்து மயங்க வைப்பவர். மாயஸ்வரூபி புலன்களுக்கு அகந்தை உண்டாக்குபவர். இதன் பொருள் என்னவென்றால் பிரம்மன் உண்டாக்கிய உலகப் பொருள் உடல்கள் பிரம்மத்தை காண முடியாது. ஆசைகளை சுமைப்பது மனமே. மனதின் பல ஆசைகளை வைத்துக்கொண்டு பிரம்மத்தை காண முடியாது. அன்னப்பறவை பாலில் தண்ணீர் இருந்தாலும் பாலை மட்டும் குடிக்கும். மேலான பிறவி பெற்றது. வராக அவதாரம் கீழான பொருள்களை உண்ணக்கூடியது. பிரம்மத்தை காண உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற நிலைகள் தேவையில்லை. தான் எனும் நிலையை துறந்தால் பிரம்மத்தை காணலாம். இதை உணர்த்துவதுதான் அடிமுடி காண்பது. ராகவேந்திரர் ஜாதகத்தை ஆராய்ந்த 3 பண்டிதர்கள் ராகவேந்திரனின் ஆயுள் 100 வருடம், 300 வருடம், 700 வருடம் என்று குறிப்பிட்டார்கள். அதற்கு விளக்கம் ராகவேந்திரர் கூறுகிறார். இந்த பூத உடலோடு நான் 100 வருடங்களுக்காக இருப்பேன். 300 வருடம் நான் எழுதிய
கிரகந்தங்கள் புகழ்பெறும். 700 வருடம் நான் சூட்சும தேகத்தோடு இங்கே இருப்பேன் என்று கூறினார். ராகவேந்திரர் இந்த பூத உடலை நான் அல்ல என்று அவரே கூறிவிட்டார். நான் சூட்சும தேகத்தோடு 700 வருடம் ராகவேந்திரராக இந்த பூலோகத்தில் இருப்பேன் என்று கூறுகிறார். எந்த ஞானியும் நான் சூட்சும தேகத்தோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கவில்லை. சூட்சும தேகம்தான் உயிர் தேகம், ஒளி தேகம் என்று இதிலிருந்து புரிந்து கொள்ளுங்கள். எப்படியும் பூத உடலை விட்டுத்தான் ஆக வேண்டும். அது உயிர் அற்றது, அது சவம். சவத்தை வைத்துதான் சிவத்தை அடைய முடியும். அதனால தான் சுடலையில் சிவன் தாண்டவம் ஆடுகிறார். பாத்திரத்தை வைத்துதான் உணவை சமைக்க முடியும். பாத்திரத்தில் தான் உணவை சமைக்க முடியும். பாத்திரம் உணவாகாது. சுந்தர் எழுதிய உண்மைக்கு ராகவேந்திரர் கூறிய வாக்கே சாட்சி. உடல் உயிரல்ல, உயிரின் வடிவமும் உடல் அல்ல. உயிரின் வடிவம் ஒளி. ஒளி தேகத்தை பெற்றபின் நீங்கள் ஒளி உலகத்தை அடைந்து மரணமில்லா பெருவாழ்வு அடையலாம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வீட்டு தோட்டத்தில் பாத்திரம் கழுவும் நீர், துணி துவைக்கும் நீர், குளிக்கும் நீர் அனைத்தும் அங்குள்ள தென்னை மரம் வாழை மரத்துக்கு பாத்தி கட்டி அந்த நீர் செல்லும் அழுக்கை நீரை வாங்கி கொண்டு, தென்னை மரமும் அழுக்கான இளநீரை தருவதில்லை. அழுக்கு நீரை வாங்கி கொண்டு வாழை மரம் அழுக்கான பழத்தை தருவதில்லை. அதுபோல ஞானிகள் அருகில் அழுக்கு மனம் படைத்த எத்தனை பேர் இருந்தாலும் ஞானிகள் மேல் எத்தனை அழுக்கு நீரை வசைபாடுவது, திட்டினாலும் இறைத்தாலும் அவர்கள் ஒளி உடம்பு அழுக்காகுவதில்லை. பிரம்மம் அழுக்கை உள்வாங்காது. சூரியனை போல ஒளியையே பிரதிபலிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்களும் அதற்கு தக்கபடி வாழ வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வணக்கம்.